Redmi அவங்களோட K சீரிஸ்ல இப்போ புதுசாக 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க, K80 அண்ட் K80 Pro. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 ஃபோன்ஸ் எப்படி இருக்குது, இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Redmi K80யும் சரி K80 Proவும் சரி ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இங்கே ஷேர் பண்ணுறாங்க. என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத மட்டும் நான் சைட் பை சைட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் 2 ஃபோன்ஸுமே ஒரே டிசைன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இந்த டிசைன் டியூல் டோன் ஃபினிஷிங்கில் இருக்குது, பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரை இங்கே 6.67 இன்ச்சஸ் 12 பிட்கான AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Quad HD+, அதாவது 2K ரெசல்யூஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட் அண்ட் HDR விவிட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை அங்கே 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் 480Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் பிரைட்னஸ் உங்களால் 800 nits அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களால் 1800 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இந்த 1800 nits போதுமானது தான். நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே டிராகன் கிறிஸ்டல் 2.0 கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே K80 சீரியஸில் 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. K80 ப்ரோவில் ஸ்னாப்ட்ராகன் 8 Elite ப்ராசஸரும் அண்ட் K80ல் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ப்ராசஸருமே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸும் கேட்கவே வேண்டாம். கரண்ட் டேட்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனாலுமே இந்த 2 ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Elite அப்படிங்கும்போது அது இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸர். இன்னுமே கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். கேமிங் பொறுத்தவரை இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Elite அதாவது K80 ப்ரோவில் உங்களுக்கு அடிஷ்னலாக 3D லூப் வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த சேம்பர் அப்படின்னா, நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களால் கம்மி பண்ண முடியும் ரெட்மி இங்கே கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இன்னொன்று புதுசாக ஷாமியோட D1 சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப்செட் எதுக்கு அப்படின்னா, நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம் ஜென்ரேஷன் FPS வந்து எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அண்ட் HDR கேம்ஸுக்கு வந்து இன்னுமே ஃப்ரேம் ரேட்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த D1 சிப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப்செட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, இது எந்த அளவுக்கு பவர் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 ஃபோன்ஸ்லையுமே அப் டு 16 GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு 1 TB வரைக்கும் UFS 4.0 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட வேரியன்ஸ் என்ன அப்படிங்க நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை K80 ப்ரோவில் ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் K80ல் டியூவல் கேமரா செட்டப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சரும் செகண்டரி சென்சரும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை, ரெண்டுமே ஒரே சென்சார் தான். ப்ரைமரி சென்சர் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான லைட் ஹண்டர் 800 ப்ரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, இல்லை வீடியோஸ் எடுக்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்டரி சென்சர் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். K80 ப்ரோவில் மட்டும் 3rd சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3rd சென்சர் வந்து உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ளோட்டிங் டெலஃபோட்டோ லென்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது 2x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும் இந்த 3rd சென்சர் மூலமாக. நெக்ஸ்ட் பேட்டரிஸ் பொறுத்தவரைங்க K80லையும் சரி K80 ப்ரோலையும் சரி டிஃப்ரெண்ட்டான பேட்டரிஸ் இருக்குது. K80ல் 6000 mAhக்கான பேட்டரியும் அண்ட் K80 ப்ரோவில் 6550 mAh, கொஞ்சம் பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி தான். அண்ட் இந்த K80ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் அண்ட் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. K80 ப்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோன்ஸுக்கு IP68 அண்ட் 69 வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை அங்கே Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் UAயான ஷாமி HyperOS 2.0 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸிங் பொறுத்தவரை K80 அண்ட் K80 Pro 2 வேரியண்ட் இருக்குது. K80யோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பேஸ் வேரியண்ட் ஆகுது 12 GB RAM 256 GB வேரியண்ட். இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 29,000 ருபீஸுக்கும் அண்ட் K80 ப்ரோவோட பேஸ் வேரியண்ட் 256 GB வேரியண்ட் இந்தியன் ருபீஸ்க்கு 43,000 ருபீஸ்க்கும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து இப்போதைக்கு இனிஷியலாக சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது போக்கோவில் தான் லான்ச் பண்ணுவாங்க. போக்கோ F சீரிஸில் தான் மேக்ஸிமம் வரும். இந்த 2 வேரியண்ட்டில் எந்த வேரியண்ட் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் K80 தான் இந்தியாவுக்கு எடுத்து வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாடல்ஸ் உள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் 29,000 to 30,000 லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.